தமிழகத்துல குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் அமித்ஷா சில கூட்டங்கள்லாம் கூட கலந்திருந்தாரு. நீங்க சாதியம் சார்ந்து கூட தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற அந்த வார்த்தையை அந்த சொல்லை பயன்படுத்தி நீங்க எங்களை ஒடுக்கப்பட்டவர்களாக பார்க்கவே கூடாது அப்படிங்கிற வாதம் எல்லாம் வைக்கப்பட்டது. இன்னும் சிலர் இடஒதுக்கீடுல கூட நீங்க எங்களை எஸ்சி பட்டியலிருந்து நீக்கணுங்கிற வாதங்கள்லாம் கூட வைக்கப்படுகிறது. நீங்க இந்த வாதங்களை எப்படி பாக்குறீங்க? அந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் மொத்தமா இடஒதுக்கீடுனால இந்தியாவில் பெரிய அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அல்லது பழங்குடி மக்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. தமிழகத்தில் வேண்டுமென்றால் பழங்குடி மக்கள் 1%. ஆனால் வடகிழக்கு மாநிலங்களில், ஒரிசாவில், அதே போல சத்தீஸ்கர் இது போன்ற மாநிலங்களில் 7.5%, 8%, பல இடங்களில் 10, 15, 20% பேர் பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் எந்த விதமான பலனையும் அடையவில்லை என்ற காரணத்தால் தான் பெரும்பாலானவர்கள் கூட இப்பொழுது தீவிரவாத இயக்கங்களுக்கெல்லாம் போறாங்க. அதே போலதான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இந்தியா முழுமைக்கும் இந்த இடஒதுக்கீடுகள் பெரிய பலனை அளிக்கவில்லை. அவருடைய சமூக வாழ்வையோ, பொருளாதாரத்தையோ, கலாச்சாரத்தையோ முன்னேற்றுவதற்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளையும் இந்த இடஒதுக்கீடு தரல. ஒதுக்கீடு என்ற பெயரை அவர்களை ஒதுக்கி வைத்ததுதான் மிச்சமே தவிர அவர்கள் இந்த ஒதுக்கீடுகளால் பெரிய அளவுக்கு நன்மை பெறவில்லை. நீங்க திராவிடம் பேசுறீங்க, தமிழ் பேசுறீங்க, ஒரு தமிழ் குடி, தமிழை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாத ஒரு விவசாய குடி. அந்த குடிமக்கள் தங்களை பல்லர்கள் என்று அழைக்கக்கூடாது, குடும்பங்கள் வேண்டாம், பண்ணாடி என்று அழைக்க வேண்டாம், தேவேந்திர வேளாளர் அலைகள் என்று ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கை கூட நிறைவேற்றுவதற்கு மனச்சாட்சி இல்லாத திமுக, அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுமே அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டிய அதனால அவங்க எக்ஸ்ட்ரீம் போறாங்க. நீ இடஒதுக்கீடு வேண்டாம் இந்த பட்டியலிருந்து எடுத்து சொல்ற காரணம் அதனால அவங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் பாதிக்க. நான் அதை பத்தி கவலைப்படலன்னு நினைக்கிறாங்க. நாங்கள் எப்படியாவது முன்னேறி என்ன இடஒதுக்கீடுனால நாங்கள் அவமானப்பட்டதா மிச்சம் நினைக்கிறாங்க. அப்படி ஒரு சமூகம் நினைக்கின்ற பொழுது நீங்க என்ன இது பண்றீங்க? இடஒதுக்கீடு எல்லாருக்கும் கொடுக்கலாம். நீ இந்த பட்டியலிருந்து எடுத்துட்டு நீங்க மோஸ்ட் பேப்பர்ல வை, இல்லைன்னா இடையில ஒரு எஸ்சிக்கும் பிசிக்கு இடையில ஒரு பட்டியல் எடுத்து கொடுத்துருங்க. எங்க ஜாட்டுக்கெல்லாம் கொடுக்குறாங்களா? 5% கொடுத்தாங்கல்ல, பட்டியல் கம்யூனிட்டி கொடுத்தாங்கல்ல, அதே போல நீ எதுவும் இல்லாம கொடு. ஷெட்யூல்டு காஸ்ட் பேர் இல்லாம நீங்க இடஒதுக்கீடு அந்த கம்யூனிட்டி வீசா கொடுத்துட்டு போங்க. 5%, 6% கொடுத்துட்டு போங்க. ஏன் ஒய் எஸ்சின்னு கூப்பிட்டு தான் இடஒதுக்கீடு கொடுக்குமா? இது எல்லா இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர் என்ற பேர் கொடுக்குற, தேவேந்திர வேளாளருக்கு தேவேந்திர வேளாளர்னு கொடுத்துருப்பாங்க. அருந்திற்கு அருந்திற்கு கொடுக்குறீங்க. அதே போல தேவேந்திர வேளாளருக்கு தேவேந்திர வேளாளர் என்ற பேர் 6% கொடுங்க, 7% கொடுங்க. அருந்திற்கு கூட ஏசிஏன்னு தானே கொடுக்குறாங்க. அது கொடுக்கணும், அது கூட தப்பு. அது அவங்க தேவேந்திர வேளாளருக்கு தேவேந்திர வேளாளர் என்று கொடுத்தாலே போதும். எஸ்சி வேண்டாம், பிசின்னு வேண்டாம், எம்பிசின்னு வேண்டாம். அவர்களை நீங்க அந்த தேவேந்திர வேளாளர் என்று மட்டும் அடையாளப்படுத்துங்க. ஷெட்யூல் காஸ்ட் அடையாளப்படுத்தாங்க வேண்டாம்ங்கிறது அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்துக்கள். இது நீங்கள் குறிப்பிட்ட அந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூகத்திற்கு மட்டுமான கருத்தா எடுத்துக்கலாமா, அல்ல வடமாநிலங்களுக்கு கூடிய இன்னும் பிற ஒடுக்கப்பட்ட சமூகம் அவங்களுக்கு தான் அவங்க அந்த மாதிரி கோரிக்கை இல்ல, நீங்க உங்களுடைய பார்வை அந்த மாதிரி எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களுமே அப்படி பாருங்க அப்படிங்கிறீங்களா? தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் இந்த கோரிக்கையை தொடர்ந்து வைத்து வருகிறார்கள். அது அந்த மக்கள் தாங்கள் இடஒதுக்கீட்டினால் எந்த விதமான சமூக அந்தஸ்தையும் பெற முடியவில்லை, பொருளாதார முன்னேற முடியல, அரசியல் அடையாளப்படுத்த முடியல. அதனால நாங்கள் எங்களுக்கு ஐடென்டி பாலிடிக்ஸ் அடையாளப்படுத்துவதுதான். எப்படி பெங்காலிகள் என்று அடையாளப்படுத்துகிறார்களோ அதுபோல எங்களை தேவேந்திர வேளாளர் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதுதான் பெருமையானது. அதன் மூலமாகத்தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று கருதுகிறார்கள். அதை மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்க வேண்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள்.